ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோக்கியமான மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஐரன் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நிறையவே இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நிறைய கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுருங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நான் 3 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பீஸ் வெள்ளை கட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடிங்க. சுட சுட ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.